ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்கேன். ராணா முத்துசாமி முதலியார் கல்யாண மண்டபம் இருக்குங்க. 2000 புக்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கேன். வீட்டில் பெரிய லைப்ரரியே வச்சுருக்கேன். நான் கடைசியாக படித்த புத்தகம் இளைஞர்களுக்கு என்னென்னா நல்ல வழி காட்டணும் அப்படின்னா டேப்பில் படிக்கிறாங்க, கதையெல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் இரவு 11 மணி வரைக்கும் மொபைல் சயின்ஸ் சம்பந்தமான இந்த ராக்கெட் ஏவுதளம், விவசாயம் உண்டான புத்தகங்கள், விட்டுப்போன புத்தகங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணும். நன்றி. ஈரோடு கொல்லம்பாளையத்துலேருந்து வர்றேங்க. 12 LGS கல்வி கொல்லம்பாளையம் ஈரோடு 2 இங்கே இருக்குது. நீதித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுட்டேன். 2023 ஜூலையில் தான் ரிட்டையர் ஆனேங்க. ஆரம்பத்தில் இருந்தே வந்துட்டு இருக்கேன். ராணா முத்துசாமி முதலியார் கல்யாண மண்டபம் இருக்குங்க. அங்கே புத்தக திருவிழா நடந்த காலங்கள்லேருந்து வந்துட்டு இருக்கேன். 2000 புக்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கேன். வீட்டில் பெரிய லைப்ரரியே வச்சுருக்கேன். மாணவர்கள்லாம் கேட்டாங்கன்னா புக்கெல்லாம் படிக்கிறதுல எடுத்து கொடுப்பேன். ஆர்வமாக இருக்கிற இளைஞர்கள்லாம் பாராட்டி சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு தருவேன். அதே மாதிரி இலவசமாக புக்கெல்லாம் பைண்ட் பண்ணி தரதெல்லாம் செஞ்சு தருவேன். அதாவது ஏழை எளிய குழந்தைகள், ஊனமுற்றவர்கள் எல்லாம் இருந்தாங்கனாலும் இலவசமாக செஞ்சு தருவேன். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால வரக்கூடிய பென்ஷனை வச்சு எதை வேணாலும் நம்ம அந்த குறுகிய வட்டத்தில் செஞ்சு தர என்னால் முடியுது. நான் கடைசியாக படித்த புத்தகங்கள் வயிறுன்னு ஒரு புத்தகம். அது புலவர் செல்வராஜ் எழுதுனது. அவர் ஒரு மிகப்பெரிய டாக்டர். சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார். அந்த புத்தகம் விலை உயர்ந்தது. 650 ரூபா வரும். அந்த புத்தகம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம். கணையம், கல்லீரல், நுரையீரல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறத பற்றி, ஹியூமன் பீயிங் பாடி பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு. அது வரி விடாமல் படிப்பேன். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 2-3 புத்தகங்கள் படிப்பேன். விட்டுப்போன புத்தகங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு கடந்த புத்தகத்துடைய நினைவும் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு வரக்கூடிய ஒரு நூல் அற்புதமான இது. அது எல்லா துறையிலையும் வருது. அது விண்வெளி, விவசாயம்லேருந்து விண்வெளி வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. ட்ரோன் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை கேட்ச் பண்ணி மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இந்த கடந்த ஒரு 5 வருடங்களில் நடந்தது. இளைஞர்களுக்கு என்னென்னா நல்ல வழி காட்டணும் அப்படின்னா சிறந்த நூல்கள் தான் பயன்படும். ஏன்னா மொபைலு, லேப்டாப்பு, டேபு இதெல்லாம் கண்ணை பறிக்கும். ஒளி அதிகமாக ஊடுருவனால கண்ணை ஓய்ந்து போயிடும். ஆனால் புக்கு படிக்கும்போது மாணவனுக்கும் கையுமா இருக்கிறனால அந்த அறையை விட்டு வெளியே எங்கேயும் போகிறதுக்கு மனசு வராது. அந்த ரிங்டோனுடைய இதுவும் தொல்லையும் இருக்காது. அதனால நல்லா படிக்க முடியும். படிக்கிற புத்தகங்களுடைய வரிகளை, முக்கியமான வரிகளுக்கு ரூல் பென்சில் கொண்டு அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப நல்ல பழக்கம். நான் செய்வேன். ஏன்னா என் தாத்தா நல்லா படித்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கத்தை அவங்க படித்தாரு அப்படின்னு தெரிவிப்பாங்க. அது சம்மந்தமான கேள்வி யார் கேட்டாலுமே நம்ம கண்டினியூவாக சொல்ல முடியும். இது மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதிகாலம் ஏடு படிச்சாங்க மன்னர் காலங்களை. அதுக்கப்புறம் இப்ப நவீன கால புத்தகங்கள் படிக்கிறாங்க, டேப்ல படிக்கிறாங்க, கதையெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா இரவு 11 மணி வரைக்கும் மொபைல் கையில வச்சிருக்கிறப்ப கண் பாப்பா சுருங்க ஆரம்பிச்சிருது. அதனால தலையும் வலிக்கும், கண்ணும் வலிக்கும், கண்ணங்கள் வலிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் போல நிறைய தொல்லைகள் வரும். நூல் படிக்கும் போது அதெல்லாம் வர்றதில்லை. ஒரு பக்கத்தை திருப்பக்கூடிய அந்த 2 விரல் மட்டும் தான், ஆகட்டி விரலும் கட்டை விரலும் தான் பயன்படுது. மற்றபடி அந்த புக்கை ஸ்டாண்ட்ல வச்சுட்டு படிக்கும் போது நினைவாற்றல் நல்லா இருக்கும். திருப்பி அந்த புத்தகங்களை படிக்க முடியும். ஸ்க்ரோல் பண்றதை விட புத்தகங்களை திருப்பி படிக்கும் போது நம்ம மனசுல நினைவு நல்லா ஆழ பதியும். உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் எப்போல இருந்து வந்து? சின்ன வயசுல இருந்தே படிப்பேன். LKG UKG படிக்கிற காலங்கள்ல இருந்து படிப்பேங்க. நீங்க கடைசியா எப்போ எந்த புத்தகம் படிச்சீங்க? வயிறுங்கிற புத்தகம் படிச்சேன். அதில் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. புலவர் செல்வராஜ் எழுதினது, டாக்டர் செல்வராஜ் எழுதின புத்தகம் நல்ல புத்தகம். உங்களுக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர்னு யார்? கண்ணதாசன். அவருடைய 5 வால்யூம் இருக்கு. அதெல்லாமே பாடல்களும் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுட்டு படிச்சு, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கிற காலங்களில் அதை எடுத்து படிச்சு பார்ப்பேன். அற்புதமான வரிகள்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படும். நல்லா இருக்கும். நீங்க விரும்பி வாங்க புத்தகம் எது? கண்ணதாசன் புத்தகம், சுஜாதா எழுதின நாவல்கள், அறிவியல் பூர்வமான புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன். போன்ல புத்தகம் படிக்கிறதுக்கும் புத்தகம் வாங்கி படிக்கிறது என்ன வேறுபாடுகள் நினைக்கிறீங்க? ஃபோனில் படிக்கிறப்ப நமக்கு கண் பார்வை என்னென்னா ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். மற்றபடி புக்கு படிக்கிறப்ப என்னென்னா நம்மளுடைய ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 2 விரல், ஆட்காட்டி விரல், கட்டை விரல் மட்டும் தான் பயன்படுத்தும், திருப்பிக்குவோம். மற்றபடி மனசில் ஆழ பதியும். புத்தகம் படிக்கிறது எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு டெய்லி காலையில் 1 ஹவர், நைட்டு 1 ஹவர், 2 மணி நேரம் ஒதுக்கிடுவேன். நீங்க ரொம்ப நாளா படிக்கிற புத்தகம்னா அது எதுன்னு சொல்லுங்க. நிறைய புக் படிப்பேன். அதில் சயின்ஸ் சம்பந்தமான இந்த ராக்கெட் ஏவுதளம், அதே மாதிரி விவசாயம் உண்டான புத்தகங்கள், நம்மாழ்வார் எழுதின புத்தகங்கள் அது படிப்பேன். அதே மாதிரி ரீசைக்கிளிங் ப்ராசஸ் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களையும் படிப்பேன். நீங்க யாராவது இந்த புத்தகத்தை சஜஷன் பண்ணா எந்த புத்தகம் சஜஷன்? இப்போ எழுத்தாளராக இருந்தேன்னா கவிதை, கட்டுரை உண்டான நூல்கள் கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார், இது மாதிரி இதெல்லாம் பண்ணலாம்.
தொழில் மேம்படணும் அப்படின்றத சிறுதொழில் அமைப்புக்கு உண்டான அனைத்து நூல்களையும் எடுத்துக்கலாம். ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வந்து பிளாஸ்டிக் இருக்கு, செம்பு, பித்தளை, இரும்பு, பேப்பர்ஸு, சணல், கயிறு, நூல், துணி, பழைய பொருள்கள் அத்தனையுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய, சுருக்கமாக சொல்லப்போனால் குப்பையை வந்து பணமாக்கக்கூடிய அத்தனை இதுவும் பண்ணால் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்பு உண்டு. ஓகே. நீங்க படித்த புத்தகங்களை உங்களுக்கு பிடித்தமான வரின்னு எது சொல்லுங்க? கண்ணதாசன் எழுதுனா ஒரு டைம் மேல நிறைய டைம் படிச்ச புத்தகம்னா அதை நீங்க எது சொல்லுங்க? வயிறுங்கிற புத்தகம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவங்க வந்து கண்ணா வயிறு வலிக்குது எல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து அந்த புத்தகங்கள் வந்து ஒரு டாக்டர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். கணையம் செயல்படுறது, கல்லீரல் செயல்படுறது, இதயம், எல்லா விஷயங்களும் அதில் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும் அந்த புத்தகம். ரொம்ப நன்றிங்க.